குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்றைய நாள் ரொம்ப ஒரு சோகமான நாளா காங்கிரஸ் நிர்வாகிகளால பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்துக்குமே இது ஒரு கருப்பு நாளா தான் பார்க்கப்படுது. ஏன்னா தமிழக அரசியல்ல இத்தனை நாட்களா தொடர்ந்து ஒழிச்சிட்டு வந்த குரல், அதாவது அது குரல் சர்ச்சையாகலாம், சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், அதை தாண்டி மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு நபர் EVKS இளங்கோவன். அவரது திடீர் மரணம் பலரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அது இப்பதான் ஈரோடு கிழக்கு தொகுதியில அவரது மகன் போட்டியிட்டு, அதாவது திருமகன் ஈவேரா போட்டியிட்டு திடீர் நெஞ்சுவலி காரணமா உயிரிழந்தார் 2023. அதை அடுத்து மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல, அதை இடையில ஒரு எந்த எம்எல்ஏ தொகுதியிலும் போட்டியிடல, எம்பியா மட்டும்தான் இருந்தார். அப்ப சிவாஜி கணேசனால அழைச்சிட்டு வரப்பட்டவர். அப்போ முதல்ல அங்க அப்ப எம்எல்ஏ இருந்தாரு. அதுக்கடுத்து ஜாஜே அணி பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முறை எம்எல்ஏ போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அதற்கப்புறம் சிவாஜி கணேசனோட கட்சி கலைக்கப்பட்டது. இதை அடுத்து EVKS இளங்கோவன் அவரது ஆதரவாளராக இருந்தவர் காங்கிரஸ்லயே தன்னை மறுபடியும் இணைச்சுக்கிட்டாரு. இந்த நிலையில தான் இப்ப அவர் மறுபடியும் மகன் இறந்ததுனால 2023 அங்க மீண்டும் எம்எல்ஏவா போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றார். அப்ப கூட அவர் நான் போட்டிக்கிடல, இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு, மகனுக்கு சீட்டு கேட்டாரு, எதுவுமே மறுக்கப்பட்டு நீங்க தான் நிக்கணும்னு சொல்லி நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சாங்க. அவர் சமீபத்துல கூட ஒரு வீடியோ பேசியிருந்தாரு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் 2 நாள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன், நம்பிக்கை தெரியற மாதிரி ரொம்ப அந்த வீடியோ பாக்குறப்ப எல்லாருமே கண் கலங்குற மாதிரி தான் இருக்கு. அவரது இந்த மரணம் காங்கிரஸ் மட்டும் இல்லாம தமிழக அரசியல் களத்திலுமே ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க சொன்னது போல EVKS இளங்கோவன் தந்தை பெரியாரோட குடும்ப உறுப்பினர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு திராவிட கொள்கையில அவர் கை தேர்ந்தவர். இன்னொரு பக்கம் ஈரோடு கிழக்குல போன வருடம் தான் இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சு அங்க மீண்டும் EVKS இளங்கோவன் எம்எல்ஏ வந்தார். இப்ப அவரோட மறைவை தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய டெல்லி அசம்பிளி எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து ஈரோடுக்கும் பை எலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பக்கம் என்னதான் ஒரு பக்கம் தமிழக அரசியல்லையே இது ஒரு பெரிய இழப்பா இருந்தாலும், இன்னொரு பக்கம் இன்னொரு சரார் இவரோட இறப்பை கொண்டாடும் விதமா வீடியோ எல்லாம் போடுறாங்க. அதுவும் பெரிய சர்ச்சையா இருக்கு. அது எதுவா இருந்தாலும் அவர் கடந்த காலங்கள்ல தவறே பண்ணிருக்கட்டுமே, ஒருத்தருடைய மரணத்தை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் அதே சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோக்கள் கீழே, அந்த பதிவு கீழே கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. அப்புறம் நான் ஒரு 2 செய்தி வச்சிருக்கேன் எனக்கு அதிமுக சம்பந்தமா. ஒண்ணு சசிகலா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப அதிமுகல இணைய போறதா ஒரு தகவல் உலாவிட்டு இருக்கு. அதாவது எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டு இவங்க உள்ள வராங்க. அவங்க அட்வைசரா இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். ஆனா எடப்பாடி இருக்கிற அதிமுகல இணைய போறதாகவும், எடப்பாடி அவங்கள மனப்பூர்வமா வரவேற்க தயாரா இருக்கிறாரு அப்படிங்கிற வகையிலும் செய்திகள் வெளியாயிருக்கு. நமது புத்தகத்துல வெளியான ராங்கால்ல கூட தொடர்பான செய்தி வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு வகையில அதிமுகல ஒரு பேசு பொருளா மாறி இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப 2 நாள் சட்டப்பேரவை கூட்டம் நடந்துச்சுல்ல, அதுல முக்கியமான ஒரு தலைக்கட்டு மட்டும் மிஸ் ஆனிச்சு. அது பெரும்பாலும் எல்லா மீடியாவும் கண்டுக்காமலே போயிடுச்சு. என்னன்னா, நம்ம முன்னாள் முதல்வராக இருந்த OPS அதுல ஒரு கலந்துக்கவே இல்லை பாருங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை வரைக்கும் OPS ஒரு பக்கம் இப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னா, எடப்பாடி ஒரு பக்கம் இப்படி உட்காந்துருப்பாரு, 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, முன்வரிசையில் உட்காந்துருப்பாங்க. இப்ப அந்த சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவிங்கிறது இவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு உதயகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. அதனால உதயகுமார் உட்காந்துருக்காரு. ஆனா OPS வந்தா சட்டப்பேரவை முன்வரிசையில் உட்காராம எங்கேயோ பின்னாடி உட்காருவாரு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா ஜெயலலிதாவினுடைய அதிமுக ஆட்சி காலத்திலயும் சரி, இவர் முதல்வராக இருந்தப்பையும் சரி, OPS இப்ப எடப்பாடி முதல்வராக இருந்தப்பையும் சரி, எல்லா காலகட்டங்களிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக தான் சட்டப்பேரவையில் அவரு இருந்தார். இப்ப எங்கேயோ நம்ம பின்னாடி தூக்கி போட்டாங்களேங்கிற வருத்தத்துல அவர் வரவே இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொன்னா, சட்டப்பேரவைக்கு அந்த வெளில இருந்த லெட்ஜர்ல கையெழுத்து போட்டுட்டு அப்படியே வெளில போயிட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளில வந்துட்டு இருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவில பொறுத்தளவுல டிசம்பர் 16ஆம் தேதிக்குள்ள அங்க சட்டசபை கூட்டத்தொடரை கூட்டி ஆகணும். அந்த ஒரு சவால் இருக்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு. அதனாலேயே நாளைக்கே ஒட்டுமொத்தமா அமைச்சரை பதவியேற்பாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நாளைக்கு நாக்பூர்ல பதவி ஏற்றுக்குவாங்கன்னு சொல்றாங்க. இதுல அந்த அமைச்சரை பட்டியல் இறுதி பண்ணிட்டாங்க போல. ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் போயிட்டு இருந்தது. ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் உள்துறை கேட்டாரு, இன்னும் முக்கியமான அமைச்சர்கள் அவர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற சமயத்துலதான் பாஜக இதுல இறுதி பண்ணிட்டாங்க. நாளைக்கே எல்லா அமைச்சர்களும் பதவி ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் சொல்றாங்க. அதை தொடர்ந்து கூட்டத்தொடர் நடைபெறும். இது ஒரு பக்கம் செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அதை பாஜக உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு முக்கியமான தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனா சரத்பவார் கட்சி சாராத ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆமா,
ஏற்கனவே உடஞ்ச கட்சி எத்தனை உடைப்பாங்க? மீண்டும் மீண்டும் ஏற்கனவே உடைச்சிட்டாங்க, உடைச்சு அஜித் பவாரை பிரிச்சுட்டாங்க. மீண்டும் வந்து சரத்பவாரோட கட்சியை உடைக்கிறது வந்து உண்மையிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. யாரு சொல்லிருக்காங்க? அவரே ரிட்டையர் ஆக போறேன் அரசியல் சொல்லிட்டு அவரே ஒதுங்கிட்டு மறுபடியும் போய் புண்படுத்துறாங்க அவரை. இதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்றது? ஆக்சுவலா யாரு சொல்றாரு அப்படின்னா, உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் தான் அந்த கருத்தை சொல்றாரு. இவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அஜித் பவாருக்கு இப்போ ஒரு எம்பி தான் இருக்காங்க. ஆனா சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸுக்கு பார்லமெண்ட்ல 8 எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அஜித் பவாரும் அவரோட நிர்வாகி இருக்கக்கூடிய பிரஃபுல் பட்டேல் 2 பேரும் சேர்ந்து பாஜகவோட உதவியோட சரத்பவாரோட கட்சியை உடைக்க முயற்சி பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, சரத்பவார் கட்சியில 8 எம்பிக்கள் இருக்காங்களே, அதுல குறைந்தது 5 எம்பிக்களையாச்சும் அஜித் பவார் கிட்ட கொண்டு வந்துடணும். ஏன்னா பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில பதவி வேணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 6 எம்பிக்கள் இருக்கணுமா. அது ஒரு சஞ்சய் ராவத் சொல்றாரு. 6 எம்பிக்கள் இல்லாத காரணத்தினாலதான் அஜித் பவாருக்கு மத்திய அமைச்சரவை பதவி கொடுக்க முடியல. இப்போ உங்கள்கிட்ட 6 எம்பி இருந்தது அப்படின்னா பாஜக கொடுத்துருவாங்கன்ற ஒரு அசைன்மெண்டோட சரத்பவார்ட்ட இருக்கிற 8 எம்பிக்கள்ல 5 எம்பிக்கள் உடைச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு வேலையில வந்து பாஜக ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் ராவத் இப்போ கருத்து சொல்லியிருக்காரு. அதற்கு பாஜகவுக்கு இது மட்டுமே காரணமா இருக்காது. சில மசோதாக்கள்லாம் நிறைவேற்றுறதுல சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி சிறுக சிறுக அவங்க கொண்டு வர மசோதா எவ்வித தடையும் இல்லாம சட்டமாக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில கூட அது பாஜக முயன்று பார்க்கலாம். நாடாளுமன்றம் இதுல குறிப்பா ராஜ்யசபா வந்து பொழுதனைக்கும் போர்க்களம் போல காட்சி அளிக்குது. ஒரு பக்கம் சபாநாயகர் ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் போராடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் இடையிலான வாக்குவாதங்கிறது பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. வார்த்தை போர்ன்றது டெய்லி பெருசா போயிட்டு இருக்கு. நம்ம மல்லிகார்ஜுன கார்கே விவசாயி மகன்கிறாரு, அவரு விவசாய தொழிலாளியோட மகன் அப்படிங்கிறாரு. இப்படி 2 பேருமே என்ன நீ மதிக்கல ஒன்ன நான் மதிக்கலங்கிற வகையில பெரிய அளவுல பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்துல அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய சேகர்குமார் யாதவ் இவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. குறிப்பா காங்கிரஸ் எம்பிக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கையெழுத்து போட்டு அவரை பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படி, இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அலகாபாத்ல உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவர் சேகர்குமார் யாதவ். இவர் வந்து அலகாபாத்னா உத்தரப்பிரதேசம். இவர் வந்து கடந்த 8ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றது யாருன்னா விஸ்வ ஹிந்து பரிஷத், விஎஸ்பின்னு சொல்லுவோம்ல, பிஜேபியினுடைய கிளை அல்லது அமைப்பு. ஆமா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த நிகழ்ச்சியில பேச போன நம்ம நீதிபதி ரொம்ப பெரும்பான்மையான இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நாடு முழுவதும் வரணும் அப்படிங்கிற தொனியில ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒரு நீதிபதி இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது எப்படிங்கிறது வேற விஷயம், கலந்துகிட்ட அவர் என்ன பொருளை பேசுறாரு அப்படிங்கிறது தான் அதை விட முக்கியமான விஷயம். சோ இது வந்து மீடியால பிளாஷ் ஆகுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கப்படுது இந்த பேச்சு. இதையடுத்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து இது தொடர்பான அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை அனுப்பியிருக்கு. இந்த நிலையில தான் இவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டு இதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. இப்ப என்ன ஆக போகும் அப்படிங்கறதெல்லாம் இனிமேதான் தெரிய வரும். ஆமா, இப்ப இன்னொரு பக்கம் அதே பார்லமெண்ட்ல நீங்க ராஜ்யசபா சொன்னீங்க இல்லையா, லோக்சபால இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு பயங்கரமான ஸ்பீச்சை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு எப்படி பிரியங்கா காந்தி கொடுத்தாங்க இல்லையா, நேற்றுக்கு பிரியங்கா காந்தி வந்து அவங்களோட டெபியூ ஸ்பீச்சை கொடுத்தாங்க. அதுவே பல கட்டமா பெரிய ஆதரவு வந்துச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அப்புறம் மனுஸ்மிருதி இந்த 2ஐயும் கையில் எடுத்து சாவர்கரை வந்து ரொம்ப கடுமை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பாஜகருக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னா, பாஜக எம்பியா இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி ஒரு முறையாச்சு சாவர்கர் அடைக்கப்பட்டிருந்த அந்தமான் ஜெயில போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு அவருக்கு நிறைய பாடங்கள் எடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நீ யார்ட்டு வந்து கத்துக்கிறீங்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஒரு விதமா ஒரு மார்க் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு பாஜக எம்பிகள்லாம் பெரிய கரகோஷம் எழுப்பி சிரிக்கிறாங்க ராகுல் காந்தி பேசும்போது. ஒரு பக்கம் ராகுல் காந்தியோட பேச்சு வந்து வைரலா போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாஜக எம்பிக்கள் நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதுவுமே ரொம்ப முக சுளிப்பை ஏற்படுத்துதான் சொல்லணும். அதே மாதிரிதான் நம்ம நீலகிரி எம்பியா இருக்கக்கூடிய ஆராசாவுடைய பேச்சும் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு. அப்ப எதிர்கட்சியில இருந்து அவங்களை கிண்டல் பண்ணாங்க பிஜேபியில இருந்து. இது தொடர்பான வீடியோக்களும் இப்போ வைரல் ஆயிட்டு தான் வருது. ஆமா பிருத்திவி, இன்னைக்கு நம்ம ஒரு விசித்திரமான செய்தியை தான் பார்க்க போறோம். இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு இதுல ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 67 வயதான பிம்சன் ஜான் அப்படின்றவர், இவரோட சொந்த ஊர் தூத்துக்குடி. 1996 இருந்து ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்ணுவோம்ல, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு நம்ம பில் கட்டிட்டு வருவோம் இல்லையா, ஆனா இவரு 96க்கு அப்புறம் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாலுமே எங்கேயுமே பில் கட்டுறது இல்லையா. எப்படிங்க பில் கட்டாமே எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் மேலேயே வந்து இந்தியா முழுக்க 50 வழக்குகள் இருக்கான். இது மாதிரி பல்வேறு லக்ஸரி ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு பில்லு ரொம்ப அதிகமா செலவு வச்சு
கட்டும் போது கரெக்டா எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. வச்சுங்க வெளில போயிட்டு சொல்லிட்டு ஆமா, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வந்துடுறாரு போல. இவர் எப்படி கடைசியில புடிச்சாங்க அப்படின்னா, இந்த மாசம் டிசம்பர் 7 புடிச்சிட்டாங்க. இந்த மாசம் டிசம்பர் 7 பெங்களூர்ல போயிட்டு அதே ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கேன், டிசம்பர் 12 வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு போல. அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் லக்ஸரியா இருந்திருக்காரு. அவரோட பில்லுமே எகிரி இருக்கு, கிட்டத்தட்ட 40,000-50,000 வரைக்கும் வந்திருக்கு பில்லு ஹோட்டல்ல. அந்த பில் அமௌண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பில் கட்டுறதுக்கு முன்னாடி எங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டார். அப்புறம் இதை சுதாரிச்சுட்டு இந்த ஹோட்டல் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு போலீஸ் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி இவர் வந்து பில் கட்டாம தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் பிடிச்சி விசாரிச்சாதான் அந்த உண்மையில வெளியே வருது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா அவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு பில் கட்டாம தப்பிச்சு வந்திருக்காரு. 50க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு, இப்பதான் அவரை பிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி எல்லாம் வருது. ரொம்பவே வினோதமா தான் இருக்கு. ஆமா, இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.